ஆமாம், சிவதர்சனமே நாங்கள் பார்த்துருவோம். நேர்களே, கங்கை கரையில் இருக்கின்றோம். இந்த கங்கை கரையில் பாருங்கள், இப்போது போகிறதையும் பாருங்கள், போட்டு போகிறதையும் நாம் எடுக்கிறோம். எல்லாமே போட்டு கேட்குறாங்க. இப்போது எவ்வளவுன்னு தெரியல நேயர்களே. இப்போ நம்ம போட்டில் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நிறையா எல்லோரும் இங்கே இருக்காங்க. இப்போ நாம் போட்டில் போயிட்டுருக்குறோம். இந்த போட்டு தான் எல்லாம் மிக அற்புதமான ஒரு போட்டு பாருங்கள். இதுதான் எல்லா சினிமாலையும் பார்ப்பீங்கள்ல எல்லா சினிமாலையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு தான் இப்போ நாம் வந்திருக்கோம் நேயர்களே. அதாவது இங்கே வந்து போட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு 200 கேட்குறான், 300 கேட்குறான். அடித்து பேசுகிறோம்னா 100 வர்றான், 50 கூட வர்றானுங்க. அதனால் இவ்வளோ தான் ரேட்டுன்னு இல்லை, நீங்கள் அடித்து பேசுகிறதுல இருக்குது. எனவே போட்டுக்கெல்லாம் பார்த்துக்கங்க. இப்போ நாம் கங்கையின் மீது பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த போட்டு பயணங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். காசிக்கு கண்டிப்பாக போங்க. ஆனால் கோயில்களில் சாமிகளை பார்த்துட்டு இப்போ நீங்கள் இந்த போட்டு பயணங்கிறது ரொம்ப முக்கியம். போயிட்டு வாங்க. ரொம்ப அது மனதுக்கு ரொம்ப இதமான ஒரு காட்சியாக, ஒரு அமைதியை விரும்பக்கூடிய நகரமாக இருந்தாலும் மிக பழமை வாய்ந்தது, பழமையானது. ஆனால் இங்கே இந்த பழமையை வச்சுக்கிட்டே இங்கே கோடிக்கணக்கில் கொள்ள லாபம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. பாருங்கள், மிகவும் அற்புதமான கோவில்கள் எல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் கங்கா ஆரத்தி நடக்கக்கூடிய இடம். இது கங்கா ஆரத்தி நடக்கக்கூடிய இடம். இதுதான் இரவில் ஜொலிக்கும் இந்த இடம். கங்கா ஆரத்தி நடக்கின்ற இடம் பாருங்கள். இது தர்பங்கா காட் என்று சொல்லப்படக்கூடிய இடம். இது தர்பங்கா காட் பாருங்கள். பாருங்கள், பக்கத்துலேயும் பல போட்கள் போய் கொண்டிருக்கின்றது. நம்ம போட்டில் போயிட்டுருக்கோம். ஒரு அற்புதமான அனுபவம். கங்கையிலலாம் நம்ம வந்து போட்டில் போவோம்னு நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம வந்து தமிழ் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல விஷயந்தான். அதே நேரம் மற்ற மாநிலத்தில் உள்ள சில நல்லவைகளையும் நாம் பார்த்தோம்னா உண்மையிலேயே நல்லது. பாருங்கள், கங்கையில் நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த கங்காவை நகர திருத்தம் எல்லோருமே நன்றாக இருக்குது. எங்கும் இன்னும் பனி வந்து பார்த்திங்கன்னா மணி 10:15 மேலே ஆகுது. ஆனால் இன்னும் பனி இங்கே நீங்கின பாடு இல்லை. இன்னும் பனி வந்து கொண்டு தான் இருக்கிறது. பாருங்கள், திரைப்படங்களில் வரக்கூடிய இடங்கள் தான் இந்த காட்சிகள் எல்லாம். வெளிநாட்டினர் நமக்கு கையசைத்து ஒளி கொடுக்கின்றார்.
பிணம் எரிக்கப்படுகிறது. ஹரிச்சந்திர மயானம் என்று சொல்லப்படக்கூடிய இடம். இந்த ஓரத்துலேயே லைட்டாக போனானுங்க. இப்போ கங்கா ஆத்தோட நடுவில் போயிட்டுருக்கோம் பாருங்க. கண்டு கட்டின தூரம் வரைக்கும் நிறைய பேர் போட்டிங்கில் போயிட்டே இருக்காங்க. இந்த போட்டிங்கில் இந்த அளவுக்கு நமக்கு மனதில் இன்பத்தை தரும் என்று அவரவர்களுக்கே தெரியும். எனவே காசிக்கு வந்தீங்கன்னா போட்டிங் போங்க. கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ போட்டிங் போங்க. அது ஒரு அற்புதமான அனுபவம். ஆமாம், விலை நீங்கள் என்ன விலை வேணாலும் கேட்டாலும் உண்டு. ஆனால் இங்கே மிரட்டுவானுங்க. 300ரூவாம்மா 400ரூவாம்மா. நீங்கள் 50 ரூபான்னு சொன்னீங்கன்னா வாங்க வாங்கன்ட்டுருவான். எங்களை அப்படி தான் கேட்டானுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, இவ்வளோதான் சொன்னோம். டப்புன்னு கொடுத்து உட்கார வச்சுட்டான். அதனால் பயப்பட வேணாம். யார் வந்தாலும் போட்டிங் போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு அனுபவம் இது. கடலில் நடு ஆற்றில் போய் கொண்டிருக்கிறோம். கங்கை நாட்டில் இதுதான் ஹரிச்சந்திரா காட் என்று சொல்லப்படுவது. ஹரிச்சந்திர மயானம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, இதுதான் அது. நான் போகிறப்பே எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஒரு டவுட்டில் கேட்டேன். ஆமாம், இது ஹரிச்சந்திர மயானம் அப்படின்னு சொன்னார். இப்போது குளத்தை வைத்து எரித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் போகிறப்பவே இருந்துச்சு பாருங்க. நண்பர்களே, இது மணிகர்ணிகா கேட் என்று சொல்லப்படுகிறது. இது மிகப்பெரிய இங்கே கொண்டாடப்படும் ஒரு கடவுளாக, ஒரு கோயிலாக. இது ஒரு தகன ஸ்தலம் என்று மணிகர்ணிகா வந்து என்று ஒரு சிவனும் கதைகள் சொல்கிறார்கள். பார்வதியின் காதில் இருந்த மணி அங்கு இருந்ததாக கேட். அதனால்தான் அது மணிகர்ணிகா கேட் என்று சொல்லப்படுகிறதாம். அப்படியும் பல கதைகள் சொல்கிறார்கள். ஆனால் இது ஒரு புகழ்பெற்ற தகன ஸ்தலம், உடலை எரிக்கின்ற இடம். அங்கே ஒரு இது ஒரு சுடுகாடு. நேயர்களே, இதுதான் மிக அருகிலே இருக்கக்கூடிய குணம் எரிக்கப்படுகின்ற காட்சி பாருங்க. ஹரிச்சந்திர மயானம் என்று சொல்லப்படக்கூடியது. குணம் எரியுது பாருங்க. காலையிலேயே